10 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ரேஸ் பண்றான்னு நான் மொட்டையில அடிக்க போறேன் பாரு. இப்போ அவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கறான். லூபு, ஃபுட் ரெஸ்ட், ஆக்சிலேட்டர் கேபிள், ஆயில் ஃபில்டர், கிளட்ச் கேபிள். இது என்ன கையில ஏதோ வச்சிருக்கேன். இது மிரருக்கு சும்மா போடுறது. மாமா கிட்ட கொடுங்க, ஜாலியா இருங்க. ஹாய் गाइस, so welcome to another vlog. welcome. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட டாமினர் வந்து இன்ஜின் ஆயில் மாத்தி எப்படா மாத்தணும்? 3000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியாச்சு இல்ல மாடு மாதிரி ஓட்டியாச்சு. இப்போ வந்து நாங்க என்ன மாத்த போறோம்னா இன்ஜின் ஆயில். இருங்க காமிக்கிறேன். சோ வந்து இன்ஜின் ஆயில் வந்து நம்ம மொட்டைஜி வாங்கிட்டு வந்தாரு. இன்ஜின் ஆயில் மட்டும் மாத்த போறது இல்ல. கிளட்ச் கேபிள், ஓகே, ஆயில் ஃபில்டர், ஓகே, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி முடிஞ்சா க்ளீன் பண்ணி போடணும். இல்லட்டா ஏர் ஃபில்டர் மாத்தி ஆகும். 27 கிட்ட ஓடி இருக்கும். 27 கிட்ட ஓடிடுச்சு. ஸோ வந்து கடைக்கு போனோம். ஆனால் வந்து கடையோட அங்கே இருக்கிறவங்க வந்து இங்கேயே வந்துட்டாங்க. ஸோ அதனால வேறு கடையில் எங்களால் கொடுக்க முடியல. ஸோ அதனால வந்து நாங்கள் இப்போ போக முடியல. அதனால பைக் எடுத்து நாங்கள் திருப்பி வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ வந்து 6 மணிக்கு மேலே போயிட்டு வந்து என்ன கலரா பர்பிள், அதனால இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க மஞ்சப்பை மாதிரி அங்கே வச்சுக்கிட்டாங்க. இது செம்மையாக இருக்குடா இந்த கலரு இல்லை. ஸோ வந்து போன லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நாங்கள் வந்து இன்ஜின் ஆயில் மாற்றலான்னு சொல்லி போனோம். பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து மெக்கானிக் வந்து கடையை மூடிட்டு போயிட்டாரு. ஸோ நம்ம மெக்கானிக் வந்து இந்த சாட்டர்டே 1 வீக் ஆச்சு இந்த வண்டியை வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து ஓட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீர் வந்து சரியா வந்து உள்ள லாக் ஆகிட்டே இருந்தது. ப்ளஸ் கிளட்ச் ஒயரை தேர அளவுக்கு அடிச்சு சாவடி. கிளட்சே உள்ள கிளட்ச் பிடிச்சிட்டா இருக்கான். அப்படியே போகுது. 10 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. காலங்காலமா இப்படிதான் இருக்கு. இந்த கை ஜூம் பண்ணலாம். ஃபுல்லா கிளட்ச் பிடிச்சிட்டு இருக்கா. இங்க பாருங்க வண்டி அதே ஏறுதா. மேஜிக். ஏய் நியூட்ரல்லே போடுறா. ஃபர்ஸ்ட் கியர்ல போடுறா. வண்டி இப்ப கிளட்சே பிடிக்க மாட்டேங்குதுனா. ஆன் பண்ணு. பாத்தியா முன்னாடி போடு. பாத்தியா ஆன் பண்ணு. இல்லனா ரேஸ் பண்றா. நான் கிளட்ச் இங்க பாருண்ணா. நீ ஆன் பண்ணி ரேஸ் பண்ணு. ரேஸ் பண்றான்னு நான் மொட்டையில அடிக்க போறேன் பாரு. இப்போ அவ்வளவு சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்கறான். டேய் ரேஸ் பண்ணி தொலைடா. செருப்பால அடிப்படா. கிளட்ச் போயிடுச்சு நான் வண்டியில ஃபுல்லா. இப்போ லூபு, ஃபுட் ரெஸ்ட், ஆக்சிலேட்டர் கேபிள், ஆயில் ஃபில்டர், கிளட்ச் கேபிள். இது என்ன கையில ஏதோ வச்சிருக்கேன். இது மிரருக்கு சும்மா போடுறது. தலைவர் எவ்வளவு ஸ்பீடா போடுறாரு. டம்முன்னு போடுறாரு. ஃபைனல் பிரைஸ் ஃபைனல் பிரைஸ் 1000 பண்ணுங்க. என்னது 1000 பண்ணுங்க. ஆமா 790 ஃபைனல் கிட்டா. 790 தான் ஃபைனல் ஃபைனல் எவ்வளோ? ஃபைனல் பண்ணி 800 பண்ணி 10 ரூபாய் தான். என்னது 10 ரூபாய் ஜாஸ்தி இல்ல கம் நீ பேசிக்கு ஓனர் கிட்ட ஓட்டி பார்த்தல கஷ்டமா தெரியல. அது ஓட்டத்துக்கு பாஸ் பண்ணி விடுதல. இல்ல சரி பண்ணி பாத்துக்கலாம். சரி ஆயில் மாத்திக்கல. ஆயில் மாத்தி 7 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஆயிலும் கிளட்ச் ஆயில் மட்டும் மாத்தி கொடுத்தேன். சில்லி சின்ன மேட்டர் தான். ஆயிலும் கிளட்ச் கேபிள் மட்டும் மாத்தி கொடுத்தேன். நான் பாத்துக்கிறேன். சும்மா ஏய் இது செமையா இருக்குடா. ஏய் செமையா இருக்குடா இது. வாடா அது 350 தானே. அது வேணா 350யா? ஆமா கிளாசிக் 350 தான் சும்மா போட்டு வச்சிருக்கேன். அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். என்னது அசம்பிள் பண்ணி வச்சு என்னடா ஒண்ணுமே காணோம். மண்டையே காணோம். ஆக்சிடென்ட்டா? ஹலோ அதாரணா நான் இன்ஜின் ஆயில் மாற்றி 7,000 கிலோமீட்டர் ஓடிச்சுண்ணா. 7,000 கிலோமீட்டர் ஓடிச்சுண்ணா. 5,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுண்ணா. எல்லாமே போயிடுச்சு கைஸ். எல்லாம் என்னென்ன பொருள் அப்படி எல்லாத்தையும் கழட்டி க்ளீன் பண்ணிட்டு தான் ஊத்தணும். அப்படியே ஊத்துனா வேஸ்ட் ஆயிடும் ஆயில். சரிண்ணா சொன்னா கேளு. எப்போ எடுத்துட்டு வர? நாளைக்கு எத்தனை கூட காலைல காலைல ஒரு 9 மணிக்கு விட்டுட்டா? நீ ஃபர்ஸ்ட் 9 மணிக்கு நாளைக்கு வரியா பாரு. நான் வந்துடுவேண்ணா. வரேண்ணா கரெக்டாக வரேன். நான் சொல்றேன். இல்லை கரெக்டாக வந்துடுறேன் காலைல 9 மணிக்கு. இல்லாட்டி ஒரு நாள் நைட்டு காலைல வரும்போது நைட்டு வந்து விட்டுரு. ஓகேண்ணா. 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 ஓனருக்கு ஃபோன் பண்ணி சரி கிளட்ச் இது கிளட்ச் பிடிச்சி ஓட்ட முடியல. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ப நாளைக்கு காலைல வந்துடலாமா? ஆயில் இருக்கா இல்லையாடா? இல்ல இருக்காத மாதிரி தானே இருக்கு. சுத்தமா இல்லையா? பாப்பாருலாம் வந்து
ஒன்ன இது என்ன பண்றது இது? ஏய் இது உடைஞ்சிட்டு இருக்கு, எப்படி உடஞ்சுன்னே தெரியல. இது வேற அது என்னடா பண்றது? நான் ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிடலாம், 5 ரூபாயில. சரி ஓகே. இது டைட் ஆயிடுச்சுல? ஆமா கைஸ், இது மட்டும் இப்போதைக்கு டைட்டாக இருக்கு. லேபல் மட்டும் லைட்டாக கம்மியாயிடுச்சு. லைட்டாக கம்மியாகல, ஃபுல்லாகவே கம்மியாயிடுச்சு. போகிறதுக்காக சாட்சி சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றேன். ஹாய் கைஸ், ஸோ வந்து மார்னிங் சண்டே. இன்றைக்கி தான் வந்து டாமினர் பைக் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ண போகிறேன். வந்துட்டான் அவன். காலைல எதுவுமே சாப்பிடல, பேச்சு மட்டும் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். ஓகே எப்போலாமா? சாப்பாடு பண்ண ரெடி இருக்காது, கொஞ்சம் பண்ணோன்னா போதுமா? இருக்கேன் அவங்ககிட்ட. இல்லை வாங்கதான் வரணும். இருக்கோன்னா ஊற்றி போகிறேன் பார்க்குறேன். இருக்குதா ஊற்றி. ஆமாம், வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக ஆயிடுச்சு. நான் அப்படியே பிரேக் பேட்ச் மட்டும் வாங்கிடுறேன். பிரேக் பேட்ச் இது வாங்கணும், ஏர் ஃபில். கீழே போட்டு போமா? போ கீழே பண்ணி வேற ஒரு வண்டியா? இந்த வண்டி வேற வண்டி தூக்கி போட்டு வாங்கிட்ட. ஆமா அப்படி கேளுங்க, அறிவு வர. பார்த்தீங்களா ஃபுல்லாக காலி. நம்ம மாமு வந்து ஆயில் போட்டு புது பிரேக் பேட் போட்டு வேண்டியதான். என்ன ஸ்ப்ரே வருது? ஸோ வந்து ஃப்ரண்ட் பிரேக் பேட் வந்து மாற்றிடுவோம். மாற்றிட்டு இன்ஜின் ஆயில், இதில் வந்து ஃபுட்ரெஸ் வேறு போயிடுச்சு, அதனால் வந்து ஃபுட்ரெஸ்ஸும் சேர்த்து மாற்றிட்டு இன்ஜின் ஆயில் ஃபஸ்ட்டு வருதான்னு தெரில, பார்ப்போம் வருதான்னு. டிஸ்க் ஆயிலும் போயிடுச்சு கைஸ். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா இதெல்லாம் ஒரு வண்டியான்னு கேட்குறாரு. கரெக்டாக இப்போ வந்து ஏர் ஃபில்டர் கழட்டியாச்சு. இப்போ புது ஏர் ஃபில்டர் நம்ம போடுறோம். சரி புது போட்டாச்சு. கைஸ், இந்த இன்ஜின் ஆயில் ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7100 உங்களோட இன்ஜின் வந்து லைஃப் நிறையா வரும், ப்ளஸ் வந்து சவுண்டும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம மாமு சொன்னார். ஸோ இதை வாங்கிக்கோங்க. என்ன மாமு, கரெக்டு தானே? மாமு வந்துட்டாரு. அல்ல கைஸ், ஹேண்ட் பேரும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே தூக்கிட்டோம். மேலே மாமு தூக்கி கொடுத்துட்டாரு. இப்போ இடிக்காதீங்க. என்னடா அது கீழே ஊத்தாமல் இருக்கிறதுக்கு ஐடியா. ஓஹோ, இது டெக்னாலஜியா பாரு. மேக்ஸிமம் வந்து சரி நான் பார்க்குறேன். ஊத்துதா? வருது. ஏய் கீழே ஊத்துதுடா. கீழே நிறைய ஊத்திச்சு. மேக்ஸிமம் வந்துச்சா இல்லையா? இல்லை வரல, இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு. லைட்டா ஏன்னா பச்சை கலர்ல ஊத்துதுடாடி. லைட்டா ஊதிச்சா? வந்துச்சா? இல்லை இன்னும் ஹோல்ட் ஆன். ஹோல்டான்ற அவ்வளோ சொன்னாலும் இவன் இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நம்ம வண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர். பாத்தீங்களா, எல்லா வண்டியும் எக்ஸ்ட்ரா கேர் தான். மாமு கிட்ட வந்து விடுங்க, சந்தோஷமா போங்க. நான் இல்லப்பா, வண்டி ஓனர் இங்க இருக்கேது. என்னடா வண்டி ஓனர் நீங்க தான். என்ன வண்டி ஓனர்? மாமு கேமரா காமிச்சா பேச மாட்டாருடா. மாமு எங்க போறீங்க? இங்க வாங்க. மேல போட்ல காமிச்சு கடை பேர் காமிக்கணுமா? தோ காமிக்கிறேன். ஆமா, இதான் கடை கைஸ். மாமு காமிச்சிட்டேன். ஏதோ சொல்லுமா மாமு? ஆமா காமிச்சு. ஏதோ சொல்லணுமா? ஹாய், அவ்வளோதானா? ஓகே கைஸ், ஸோ வந்து வண்டி ஓட விடுண்ணா. இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன்டா. மாமு கிட்ட கொடுங்க, ஜாலியாக இருங்க. ஓகே கைஸ், ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இதோட நான் வந்து மாமு இல்ல பிரேக் பிடிக்காம திரும்பி விட்டாரு போல இருக்கு மாமு. மாமு வராரா போல? தனுஷ் மாதிரி வராரா மாமு? ஆமா மாமு. எப்படி பக்காவா? பிரேக் மட்டும் கம்மியா இருக்கு, பாத்து போங்க.
ஓகே மாமு, ரொம்ப நன்றி மாமு. ஓகே கைஸ், ஸோ வந்து ஃபைனலாக வந்து நம்மளோட டாமினரை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ணியாச்சு மீன்ஸ் எப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றியாச்சு. மொத்தமே மாற்றியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓட்டுறது வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம மாமு கடையில் போய் நீங்கள் வந்து எங்கள் பேரை சொல்லி கூட கொடுக்கலாம். அவர் எங்கே இருக்காரு அப்படின்னாக்கா பல்லாவரத்தில். நீங்கள் லொக்கேஷன் கேளுங்க சொல்கிறேன். ஸோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா யாராவது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பைக் vlog, அதாவது லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டிங்கன்னா ஸோ பண்ணலாம். ஸோ bye bye, see you next video.